காலையில எந்திரிச்சதும் முதல்ல நம்ம போனை தான் பாக்குறோம் இல்லையா? உலகமே நம்ம விரல் நுனியில இருக்கிற மாதிரி ஒரு ஃபீல். ஆனா ஒரு நிமிஷம் யோசிச்சு பாத்திருக்கீங்களா, இது நிஜமாவே எப்படி வேலை செய்யுதுன்னு? எந்த வயரும் இல்லாம இந்த சின்ன டிவைஸ் எப்படி இவ்ளோ பெரிய மேஜிக்க பண்ணுது? வாங்க, இந்த கேள்விகளுக்குள்ள நாம் ஒரு சின்ன பயணம் போகலாம். உங்க போனுக்கு நீங்க எங்க இருக்கீங்கன்னு எப்படி தெரியுது? இன்டர்நெட்ல இருந்து அதுக்கு எப்படி தகவல் கிடைக்குது? ரொம்ப முக்கியமா, இந்த எல்லா தகவலையும் அது எப்படி ப்ராசஸ் பண்ணி நமக்கு புரியுற மாதிரி காட்டுது? இதுக்கெல்லாம் பதில் நம்ம கண்ணுக்கு தெரியாத பல டெக்னாலஜிஸ் ஒன்னா சேர்ந்து ஒரு டீமா வேலை செய்யறதுல தான் இருக்கு. இன்னைக்கு இந்த மறைஞ்சிருக்கிற சக்திகளை பத்தி தான் நாம ஒன்னொன்னா பார்க்க போறோம். சரி, முதல்ல ரொம்ப பேசிக்கான ஒரு கேள்விக்கு வருவோம். நீங்க ஒரு புது இடத்துக்கு போறீங்கன்னா, அப்போ உங்க போன்ல இருக்கிற மேப் உங்களை எப்படி கரெக்டா காட்டுது? இதோட கதை விண்வெளியில இருந்து தொடங்குது. குளோபல் பொசிஷனிங் சிஸ்டம், அதாவது ஜிபிஎஸ். பூமி சுத்தி வர்ற நிறைய சேட்டலைட்ஸ் தொடர்ந்து சிக்னல்களை அனுப்பிட்டே இருக்கு. உங்க போன் ஒரு ரிசீவர் மாதிரி இந்த சிக்னல்களை காது கொடுத்து கேட்கும். இது எப்படி வேலை செய்யுதுன்னு கேக்குறீங்களா? ஒவ்வொரு சேட்டலைட்டும் அது சிக்னலா அனுப்புற சரியான நேரத்தை அது கூடவே சேர்த்து அனுப்பும். உங்க போன் அந்த சிக்னலை வாங்கி அதோட டைமை நம்ம போன்ல இருக்கிற டைமோட ஒப்பிட்டு பார்க்கும். இந்த சின்ன டைம் வித்தியாசத்தை வச்சு சேட்டலைட்டுக்கும் நமக்கும் நடுவுல எவ்வளவு தூரம் இருக்குன்னு உங்க போனால கணக்கு போட முடியும். ஆனா ஒரு சேட்டலைட் மட்டும் பத்தாது. இதே மாதிரி குறைஞ்சது 4 சேட்டலைட்ல இருந்து வர தகவலை ஒன்னா சேர்த்து தான் உங்க லொகேஷனை ரொம்ப துல்லியமா கண்டுபிடிக்க முடியும். இதுக்கு பின்னாடி இருக்கிற டெக்னாலஜியோட துல்லியம் இருக்கே, அது நம்மள அசர வைக்கும். இந்த சிக்னல்ஸ் எல்லாம் ஒளியோட வேகத்துல வருது. அந்த சேட்டலைட்ஸ்ல இருக்கிற அட்டாமிக் கடிகாரங்கள் நம்பவே முடியாத அளவுக்கு துல்லியமா இருக்கும். ஒரு நொடிய பில்லியன் பங்கா பிரிச்சா அதுல 3 பங்கு அளவுக்கு துல்லியனா பாத்துக்கோங்க. இந்த அளவுக்கு துல்லியம் இல்லைனா உங்க லொகேஷன் பல கிலோமீட்டர் தள்ளி தப்பா காட்டும். இதோட விளைவு என்ன தெரியுமா? இன்னைக்கு இருக்கிற ஜிபிஎஸ் டெக்னாலஜி உங்களை சுமார் 4.9 மீட்டர், அதாவது ஒரு 16 அடி சுற்றளவுக்குள்ள ரொம்ப கரெக்டா கண்டுபிடிச்சிடும். யோசிச்சு பாருங்க, வானத்துல எங்கேயோ இருக்கிற சேட்டலைட்ஸ் நீங்க ஒரு பார்க்கோட எந்த மூலையில உட்காந்துருக்கீங்கன்னு சொல்ல முடியும். சரி, இப்போ உங்க போனுக்கு அது எங்க இருக்குன்னு தெரிஞ்சிடுச்சு. அடுத்தது என்ன? அதுக்கு தகவல் வேணும். வீடியோ பார்க்கணும், மெசேஜ் அனுப்பணும், இன்டர்நெட் பார்க்கணும். இதுக்கெல்லாம் டேட்டா வேணும் இல்லையா? அது எப்படி உங்க போனுக்கு வருது? இங்க தான் நம்ம வைஃபை ஹீரோ மாதிரி என்ட்ரி கொடுக்கறாரு. வைஃபைங்கிறது ரேடியோ அலைகளை பயன்படுத்தி தகவல்களை அனுப்புறதும் வாங்குறதுமான ஒரு டெக்னாலஜி. உங்க வீட்ல இருக்கிற ரவுட்டர் ஒரு குட்டி ரேடியோ ஸ்டேஷன் மாதிரி வேலை செய்யுது. பொதுவா வைஃபை 2 முக்கியமான அலைவரிசைகள்ல வேலை செய்யும். 2.4 GHz அப்புறம் 5 GHz. 2.4 GHz கொஞ்சம் மெதுவா இருக்கும், ஆனா அதோட சிக்னல் ரொம்ப தூரம் போகும், சுவரெல்லாம் தாண்டி போகும். அதனால தான் வீட்ல எந்த மூலையில இருந்தாலும் உங்களுக்கு சிக்னல் கிடைக்குது. ஆனா 5 GHz பயங்கர வேகமா இருக்கும், ஆனா அதோட ரேஞ்ச் கம்மி. நீங்க ரவுட்டருக்கு பக்கத்துல இருந்தா வீடியோ பார்க்க இதுதான் பெஸ்ட். ஆக இங்க முக்கியமான விஷயம் என்னன்னா, உங்க ரவுட்டர் ஒரு பயங்கர ஸ்மார்ட்டான டிராஃபிக் போலீஸ் மாதிரி வேலை செய்யுது. நீங்க அனுப்புற ஒவ்வொரு தடவையும் அது ஒரு வாட்ஸ்அப் மெசேஜா இருக்கலாம், இல்ல ஒரு நெட்ஃபிளிக்ஸ் படமா இருக்கலாம், அது குட்டி குட்டி பேக்கெட்ஸா பிரிச்சு கரெக்டான இடத்துக்கு அனுப்பி வைக்கும். இப்போ உங்க போனுக்கு லொகேஷன் தெரிஞ்சிருச்சு, டேட்டாவும் கிடைச்சிருச்சு. ஆனா இந்த தகவலை எல்லாம் வச்சு அது எப்படி ஒரு வீடியோவை காட்டுது, ஒரு ஆப்பை இயக்குது, இல்ல ஒரு கணக்க போடுது? அந்த ப்ராசஸிங் பவர் எங்க இருந்து வருது? அதுக்கான பதில் நம்ம கண்ணுக்கு தெரியாத கோடிக்கணக்கான குட்டி குட்டி எலக்ட்ரிக் சுவிட்ச்ல இருக்கு. அதுக்கு பேர் தான் டிரான்சிஸ்டர். சிம்பிளா சொல்லணும்னா, டிரான்சிஸ்டர் ஒரு செமிகண்டக்டர் டிவைஸ். இதோட முக்கியமான வேலை என்னன்னா, கரண்ட் ஆன் பண்றது இல்லனா ஆஃப் பண்றது, அவ்வளவுதான். இத ஒரு மேஜிக் லைட் ஸ்விட்ச் மாதிரி கற்பனை பண்ணிக்கோங்க. ஆனா இதுல கையால தட்டுறதுக்கு எந்த பட்டனும் கிடையாது. இது கரண்ட் மூலமாவே ஆன் அல்லது ஆஃப் ஆகும். ஆன்னா 1, ஆஃப்னா 0. உங்க போன் ப்ராசஸர்ல இந்த மாதிரி கோடிக்கணக்கான டிரான்சிஸ்டர்ஸ் இருக்கு. இந்த ஆன் மற்றும் ஆஃப் நிலைகளோட கலவை தான் நம்ம ஸ்கிரீன்ல பார்க்குற ஒவ்வொரு எழுத்து, ஒவ்வொரு படம், ஒவ்வொரு வீடியோவா மாறுது. இதுதான் கம்ப்யூட்டரோட மொழி. இங்க ஒரு ஆச்சரியமான விஷயம் என்னன்னா, இன்னைக்கு உலகத்துல இருக்கிற மொத்த டிரான்சிஸ்டர்ல 99.9% மாஸ்ஃபெட் அப்படிங்கிற ஒரே ஒரு வகைதான். ஆமா, நீங்க கேட்டது கரெக்ட் தான். 99.9%. இந்த ஒரே ஒரு டெக்னாலஜி தான் இன்னைக்கு டிஜிட்டல் உலகத்தோட முதுகெலும்பா இருக்கு. சரி, நாம பார்த்த இந்த 3 டெக்னாலஜியையும் இப்ப ஒன்னா சேர்த்து பாப்போமா? இது எப்படி உங்க ஒவ்வொரு நாள் அனுபவத்தையும் உருவாக்குது? இது ஒரு சூப்பரான மியூசிக் கச்சேரி மாதிரி. ஜிபிஎஸ் நீங்க எங்க இருக்கீங்கன்னு சொல்லுது, வைஃபை உலகத்திலிருந்து டேட்டாவை கொண்டு வருது, டிரான்சிஸ்டர் அந்த தகவலை எல்லாம் ப்ராசஸ் பண்ணி நீங்க விரும்புறத உங்க கண்ணு முன்னாடி கொண்டு வந்து காட்டுது. இந்த 3 இல்லைனா நம்ம ஸ்மார்ட் போன் வெறும் கண்ணாடி துண்டு தான். இந்த டெக்னாலஜிஸ் நம்மள சுத்தி எல்லா இடத்துலயும் இருக்கு. ஆனா நாம அத பத்தி பெருசா யோசிக்கிறதே இல்ல. ஆனா இப்போ உங்களுக்கு தெரியும், அடுத்த தடவை நீங்க உங்க போனை யூஸ் பண்ணும்போது விண்வெளியில இருக்கிற சேட்டலைட்,
காத்துல வர ரேடியோ அலைகள், அப்புறம் உங்க விரல் நுனியில இருக்கிற கோடிக்கணக்கான சுவிட்சுகள். இந்த பிரம்மாண்டமான கூட்டணிய ஒரு நிமிஷம் நினைச்சு பாருங்க. இது மாதிரி நம்ம கண்ணுக்கு தெரியாம இன்னும் என்னென்ன மாயாஜாலங்கள் நம்ம உலகத்தை ஒவ்வொரு நாளும் இயக்கிட்டு இருக்குன்னு யோசிச்சு பார்த்திருக்கீங்களா?